ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ வந்து வீட்டில் பிரியாணி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயும் என்னால் முடிஞ்ச ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் வந்து வீட்டுக்கு அம்மாக்கோ இல்லை மாமியாருக்கோ அனுப்பி கேட்டுப்பேன் எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நானும் அந்த மாதிரி எனக்கு எத்தனை விசில் மனசுக்கு தோணுதோ அத்தனை விசில் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அது ஒர்க் அவுட் தான் ஆகுது. இந்த கிரேவி குழம்பு இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அது பாட்டுக்கு நல்லா வந்துருது. ஆனா இந்த பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் சூப்பரா வந்துச்சு. அந்த தைரியத்துல 2வது டைம் பண்ணேன் சரியான சொதப்பல். கொழ கொழன்னு வந்துருச்சு. இந்த டைமும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ பண்ணுப்பா பரவாயில்ல எவ்வளோக்கு எவ்வளவு இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னனால அந்த மன தைரியத்தை பாராட்டி அதுக்காக பிரியாணி பண்ணி கொடுத்தேன். இந்த தடவை நல்லா தான் வந்திருந்தது. டேஸ்ட் எல்லாம் ஃபைன். கன்சிஸ்டன்சி மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரையா இருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா வந்துரும்னு நினைக்கிறேன். எங்க 2 பேருக்குமே சண்டேனா ஒரு ஹேபிட் இருக்கு. என்னன்னா, இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு, அ அந்த ஆஃப்டர்நூன் வந்து ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் ஒண்ணாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு ஐஸ்கிரீம்னாலும் அத ஷேர் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேபிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல தூக்கம். அதுவும் எங்க ஹேபிட். இதெல்லாம் பண்ணி முடிச்சு திரும்பி பார்த்தா, எங்கடா இங்க இருந்த சண்டேவ காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் 6 மணிக்கே அந்த மண்டே வைப்ஸ்லாம் வந்துரும். ஆஹா! நாளைக்கு மண்டே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்கு மனசளவுல ப்ரிப்பேர் ஆயிட்டுருப்போம். ஸோ மோஸ்ட்லி எங்களோட சண்டேஸ் வந்து இப்படிதான் போகும். இதான் எங்களோட சண்டே ரொட்டீன். உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பாய்.